அனைவருக்கும் வணக்கம். அருள் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆற்காடு ராம்குமார். இன்னைக்கு வீடியோவில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தசை பயணம் எவ்வாறு அமையும். பூரம் அப்படின்னா இது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சொகுசான நட்சத்திரம். இதில் பிறப்பவர்களுக்கு அழகு, ஆடம்பரம், கலை, சுகங்களை அனுபவிப்பதில் மிகவும் அதிர்ஷ்டகரமான நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம். ஆண்டாள், பெருமாளுடைய தாயாராகிய ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் தான். இந்த பூர நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் நிறைய உள்ளது. இதில் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு எந்த தசை முதல் தசையாக அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் தசையாக 20 ஆண்டுகள் உள்ள தசை சுக்கிரனுடைய தசை ஆகிய சுக்கிர தசை அமையும். இந்த நட்சத்திரம் அமைந்துள்ள ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அது சிம்ம ராசியில், சூரியனுடைய ஆட்சி பெற்ற ராசியில் பூர நட்சத்திரம் ஒரு உடைபடாத நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய தசையை யாரொருவர் எந்த நட்சத்திரத்திலே பிறக்கின்றாரோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியே முதல் தசையாக அமையக்கூடியவும். அப்படி இந்த நட்சத்திரத்திலே பிறப்பவர்களுக்கு முதல் தசையாக சுக்கிர மகாதிசை 20 ஆண்டுகளும், அதற்கடுத்து சூரிய மகாதிசை 6 ஆண்டுகளும், அதற்கடுத்து சந்திர மகாதிசை 10 ஆண்டுகளும், அதற்கடுத்து செவ்வாய் மகாதிசை 7 ஆண்டுகளும், அதற்கடுத்து ராகு மகாதிசை 18 ஆண்டுகளும், அதன் பிறகு குரு மகாதிசை 16 ஆண்டுகளும், அதன் பிறகு சனி மகாதிசை 19 ஆண்டுகளும், அதன் பிறகு புதன் மகாதிசை 17 ஆண்டுகளும், கடைசி தசையாக கேது மகாதிசையை அனுபவிக்கக்கூடியவர்கள் பூர நட்சத்திரம் சுக்கிர தசையில் பிறப்பவர்கள்.